சார் திருச்சி ஏர்போர்ட்டுங்களா சார்? ஆமாம் சார், சொல்லுங்கள் சார். சார் திருச்சி ஏர்போர்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கா இல்லை வடநாட்டில் இருக்குங்களா சார்? திருச்சி ஏர்போர்ட் தமிழ்நாட்டில் இருக்குது, சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் தானே சார்? அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே செக்யூரிட்டியா அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள்கிட்ட ஃபைனை கலெக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தமிழ் ஆட்களை தானே போடணும். ஏன் அங்கே இந்திக்காரங்களை போட்டு வச்சிருக்கீங்க? இப்போ இந்திக்காரங்களை போட்டதால இப்போ அங்கே ஒரு சண்டை. என்னாச்சு சார்? எந்த இடத்துல சண்டை? உள்ள ஒரு பையன் போயிருக்கான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி 20 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோக்கன் வாங்கக்கூடிய இடத்துல அந்த இந்திக்காரன் இல்லை இந்திக்காரர்கள் மறுபடியும் உள்ள போயிட்டு வெளியில வரும்போது எங்க அங்கே யாருமே இல்லைங்களாங்க, எப்படிங்க நாங்கள் டோக்கன் யார்கிட்ட கொடுத்து காசு நாங்கள் டோக்கன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு டைட்டிலாக வந்து பார்த்தோன்னா அவன் சீரடிச்சா வந்து பார்த்தோம் அப்படின்னா என் தம்பிங்கிட்ட வந்து பார்த்தோன்னா பேசியிருக்கான். பேசிட்டு அவன் அடிக்க வந்திருக்கான். ஓகே. 300 ரூபாய் ஃபைனை கட்டினா தான் இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி டைட்டாக வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து சீரடிச்சு பேசிட்டு தம்பிங்கிட்ட பேசியிருக்கான். இல்லை சார், நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சார், ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா திருச்சி ஏர்போர்ட்டில் இதே மாதிரி ஒரு இந்திக்கார ப்ராப்ளம் வந்து வந்திருக்குது. அப்போவே நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்து பார்த்தோன்னா இது நடவடிக்கை எடுக்கிறோம், குரூப் டிஸ்கஷன் போடுறோம், இதனால் மீட்டிங் போடுறோம், ஸோ அதை வந்து உடனடியாக நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி ஏர்போர்ட் அத்தாரிட்டிலேருந்து வந்து பார்த்தோம் இதை சொன்னீங்க, இந்த விளக்கத்தை கொடுத்தீங்க. மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்திக்காரன் தான் வந்து பார்த்தோன்னா உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ தமிழர்கள் என்ன செஞ்சிருவாங்க, என்ன செய்ய முடியும் அப்படின்னு எண்ணத்தோட தான் இருக்கீங்க நீங்கள்? சார் அப்படி கிடையாது சார். உங்ககிட்ட இருந்து வர கம்ப்ளைண்ட்டை நாங்கள் வந்து எங்களோட ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டிஸ்க்கு நாங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி திருச்சியில் வந்து பார்த்தோன்னா இந்திக்கார பிரச்சனை 1 2 கிடையாது, கிட்டத்தட்ட நிறைய வந்துருக்குது. கரெக்டாக இல்லையா நான் சொல்றது? உங்களுக்கே வந்து பார்த்தா நிறைய ஃபோன் வந்திருக்கும், நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பேசியிருப்பாங்க. கரெக்டாக இல்லையா சார் நான் சொல்றது? கரெக்ட் தான் சார். உங்கள் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குது. இப்போ நாங்களும் எங்கள் சைட்லேருந்து இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயத்தையும் நாங்கள் இந்த இன்சிடென்ட்டையும் நாங்கள் அதை ஃபார்வர்ட்